சங்கே முழங்கு சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல் வரலாறு இனி வருங்காலங்களில் மிக நேர்த்தியாக சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. உங்கள் வீட்டு சூடு இல்லை, எங்கள் வீட்டு சூடு இல்லை. அடா 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 அடா, உலக மகா சூடு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை விட அதிக உச்சபட்சமான வெப்பம் தமிழக அரசியலில் நிலவி கொண்டிருக்கிறது. விஜய் அங்கே போவாரா, இங்கே போவாரா, எங்கே போவார்? விஜய் எங்கே போனாலும் சரி, விஜய்க்கு என்ற மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு உண்டு, திமுகவுக்கு என்ற செல்வாக்கு திமுகவுக்கு உண்டு, அதிமுக என்ற செல்வாக்கு அதிமுகவுக்கு உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறவுகளே, தாய் தமிழ் உறவுகளே, இது நாள் வரை அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த இரண்டு கூட்டணிகளுக்கு மாறி மாறி சொம்படித்து கொண்டிருந்தன மற்ற கட்சிகள். இதை செய்யாமல் தான் கட்சி வளர்வதற்கு எவ்வாறெல்லாம் உழைக்க வேண்டும், தொண்டர்களை எவ்வாறெல்லாம் வழிநடத்த வேண்டும், நமது கட்சி எப்படி ஆட்சி பிடிக்கலாம், அல்லது நமது கட்சி குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகளால் வெல்லுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து அதற்கேற்றாற்போல் தங்களது அரசியல் நகர்வுகளை நகர்த்தி இருந்தால் இன்று அதிமுகவிடமும் திமுகவிடமும் பிச்சை கேட்கும் நிலை வந்திருக்கிறது. இது சரிதானே? அவர்கள் நிலைமையை அவரவர்கள் உயர்த்து கொள்ள வேண்டும். அது சாதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, சாதிக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி. இதையெல்லாம் விடுத்து அதிமுகவிடமும் திமுகவிடமும் மண்டியிட்டு பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், ஒரு சீட்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம், முதலாளித்துவ பார்வையில் இந்த கட்சிகள் இருக்குமே. ஆனால் இந்த 2026 தேர்தலில் விட்டு கொடுக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கெட்டு போய் விடுவீர்கள். அதனால் மற்ற கட்சிகளுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான், விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு என்பதெல்லாம் வேறு விஷயம். அவர் தாமரையில் மலர்ந்தாலும் சரி, சூரியனில் சுருங்கினாலும் சரி, இலையில் பிரியாணி போட்டு சாப்பிட்டாலும் சரி, அது அவர்களுடைய சுய விருப்பம். தமிழகத்தின் மக்களை பொறுத்தது. சிந்தனையையும் வாக்கு செலுத்தும் நேரமும் மிக முக்கியமானது. பரிசுகளெல்லாம் தோற்கடிக்கப்பட்டு இவர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்பது காலம் மிக விரைவில் நமக்கு கண்கூடாக காட்டும். இதில் போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தன்னந்தனியாக 5 முறை நாங்கள் தனியாக நின்றோம், தனியாகவே சுடுகாட்டுக்கு போகிறோம் என்று கூப்பாடு போட்டுக்கொண்டு திரிகின்ற கட்சிகளும் இருக்கின்றது. ஆக வருகிற ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் கண்டிப்பாக விடை தெரிந்துவிடும். ஆனால் ஒன்றே ஒன்று, சூரியன் உதிக்காமலும் இலை விரியாமலும் இருந்தால் தமிழகம் உருப்படும். நன்றி.